அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சபா சமையல். இது நான் இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு எள்ளு உருண்டை மாதிரி மலேசியன் எள்ளு உருண்டை மாதிரி செஞ்சேன். அதுக்கு பதிலாக இப்போ நம்ம கறி காய்கறி எல்லாம் வச்சு நம்ம செய்ய போகிறோம். நான் சக்கரவள்ளி கிழங்கை நறுக்கி வெட்டி வச்சுருக்கேன். இதை அவிய போடணும். அவிச்சு எடுத்துக்கிட்டு இது மைதா மாவு ஒரு கப்பு, நான் சின்ன கப்பில் 2 கப்பு மைதா மாவு போட்டிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கை அவிச்சு இந்த மைதா மாவோடு போட்டு பிணையணும், உப்பு போட்டு பிணையணும். இந்த கிழங்கை நான் இட்லி சட்டியில் அவிக்க போகிறேன். அவிச்சிட்டு நல்லா மை போல் அவிச்சிடணும். அவிச்சிட்டு நம்ம மாவோட பிணையும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். மூடி வச்சுங்க, நல்லா அவியட்டும். அவிஞ்சிருச்சு. நல்லா இதை மசிச்சுக்கிறணும். மசிச்சுட்டு மாவை கொட்டி கிண்டணும். மாவை கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மாவை சலிக்கணும். இதை நல்லா பிணைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு மாவோட மிக்ஸ் பண்ணிட்டு தான் தண்ணி ஊற்றணும். டக்குன்னு தண்ணி ஊற்றிடக்கூடாது. இதுவே இந்த மாவு தண்ணி ஊற்றாமே பேஸ்ட்டு பதத்துக்கு வருதா, அதனால் பார்த்துக்கிட்டு தான் தண்ணி ஊற்றணும். தொலுசு பிணையணும். நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சாச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் பிணைஞ்சாச்சு. பிணைஞ்சிட்டு இதில் லைட்டாக எண்ணெயை தடவி அப்படியே மூடி வச்சு ஒரு 2 ஹவர் ஊற விட்ருவோம். நல்லா ஊறி பொங்கி வரட்டும் மாவு. கறி கொஞ்சோன்னு சும்மா 2 பீஸ் எடுத்திருக்கேன் கறி. இந்த கறியோட இது காய்கறி எது வேணாலும் நம்ம எந்த காய்கறி வேணாலும் நம்ம போட்டுக்கிடலாம். நான் 2 கேரட்டு, 2 பீன்ஸு, 4-5 அவரைக்காய் வச்சுருக்கேன். அதோட வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா இதை கறியை குக்கரில் போட்டு அவிச்சிட்டு இதை எண்ணெயில் எல்லாத்தையும் ஃபுல்லாக வேக விட்டு நம்ம சப்பிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். காய விட்டு ஜீரகம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 கைப்பிடி அளவு வெங்காயம், 2 கைப்பிடி போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக்கங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அப்புறமா காய் எல்லாத்தையும் போடுவோம். நம்மளுக்கு என்ன தேவையோ காய், அது என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒவ்வொரு காயாக அதில் போட்டு விடுவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. ரொம்ப வதக்கக்கூடாது, ஓரளவு பொன்னிறமாக வதங்கினா போதும். இது கேரட்டு, முட்டைக்கோசு. நான் அவரைக்காய் எடுத்து வச்சேன். அவரைக்காய் நான் போடலை, அதனால் முட்டைக்கோசு, கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு போட்டுட்டு நான் அந்த கொஞ்சோண்டு கறி எடுத்து வச்சேன் இல்லையா, அந்த கறியவும் லைட்டாக பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அந்த கறியும் உள்ளே போட்டுருவோம். போட்டு எல்லாம் நல்லா வதங்கினோன்னு தான் மசாலா சேர்க்கணும். சப்பிங் பொருள் இப்போ எள்ளு கீழே கொஞ்சம் போட்டு இந்த உருண்டையை மாவு நம்ம பிணைஞ்சு வச்ச மாவை இப்படி வச்சுட்டு அப்படி தேய்ச்சிக்கிறாங்க. தேய்க்கும்போது ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படி மாவு போட்டுட்டு தேய்ச்சிக்கிற வேண்டியதான். தேய்ச்சிட்டு நம்ம எடுத்துட்டு பார்த்தோம்னா எள்ளு இருக்கும் பின்னாடி.
அப்போ நம்ம புல்லாங்கையில் வச்சு இந்த மாதிரி வச்சுக்கிறோம். நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த சப்பிங்கை வந்து இப்படி அள்ளி உள்ளே வைக்கிறதுக்கு இப்படி வச்சுட்டு எவ்வளோ நம்மளுக்கு வைக்க தேவையோ அவ்வளோ வச்சுக்கிட்டு இப்படியே பிடிச்சி மூடிடணும். இதை என்ன பண்ணணுண்டா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள மாவை எடுத்துடணும். எக்ஸ்ட்ரா உள்ள மாவை எடுத்துட்டு நம்ம வந்து இதை திரும்ப உருட்டிக்கிறணும். எடுக்கவா? இது வந்து நான் நல்லா உருட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பு வேணுமோ இந்த மாடல்லையும் போடலாம், இல்லை இந்த மாடல்லையும் போடலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. எண்ணெயில் பொரிச்சிட்டு காட்டுறேன். நான் உருண்டையை போடுறேன். இருக்குது பாருங்கள், அப்படியே அழகாக சட்டிங்கோட சூப்பராக இருக்குது. பிச்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் 2 மாடலில் போட்டேன். இதுவும் நல்லா அழகாக வருது பாருங்கள். பிக்கிறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கா, அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், பயங்கர டேஸ்ட்டு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.